ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வேணி நிஸ்ட். என்னோட ஜிஆர்டி கோல்ட் சிட் ஸ்கீம் வந்து லாஸ்ட் மந்த் கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ ஆடி ஆஃபரை யூஸ் பண்ணி நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட ஃபுல் பில்லிங் கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் எப்படி பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணி வாங்குறது அப்படின்ற டிப்ஸையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து இது 2 ஐட்டம்ஸ் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜிஆர்டியில். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் செயின். இது வந்து என்னோடய பேபிக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து டோட்டலாக வந்து 6 கிராம் வந்தது, அதாவது 3/4 சவரன். இது வந்து லைக் பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்தது, அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவுமே தடிமனாகவுமே இருந்தது. இதோட ஹூக் டைப் பார்த்திங்கன்னா எஸ் டைப். ஸோ எஸ் டைப் ஹூக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபிஸ்க்கு ஈஸியாக வேர் பண்ணிக்கவும் முடியும், ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் இந்த மாடல் செலக்ட் பண்ணேன். அண்ட் செயினுமே வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன ஓல்டு மாடல் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் இது வந்து பார்க்க ப்ளைனாக இருக்கும், பேபிஸ்க்கு வந்து அங்கங்கே குத்தாது, சிம்பிளான எலகண்ட்டாக இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். அப்படின்னால இது வாங்கினேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து நான் வாங்கின ஒரு இயரிங்ஸு டெய்லி வேர்க்காக பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட டோட்டல் கிராம் வந்து 2.392. நான் வந்து கேஸ்டிங் மாடல் தான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்க டிசைன் வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரம் பெண்ட் ஆகிடும், லைக் வந்து நெளிஞ்சிரும், சில டைம் வந்து உடஞ்சி போயிடும். பட் வந்து கேஸ்டிங் மாடல் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாகவும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் வந்து கேஸ்டிங் டைப் வந்து சூஸ் பண்ணேன். நான் வந்து எதுக்காக கேஸ்டிங் டைப் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு அதில் தான் வந்து ட்ரெண்டி டிசைன், 3D டிசைன், யூனிக்காக இருக்க டிசைன்ஸ்லாம் வந்து ஈஸியாக மேக் பண்ணுவாங்க. அதாவது டீட்டெயிலாக மேக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அந்த டிசைன்ஸ் பார்க்கவே. ஸோ அதுக்காக, அந்த பர்பஸ்க்காக நான் வந்து கேஸ்டிங் தான் எப்போவுமே பெஸ்ட்டுன்னு சொல்வேன். அண்ட் உங்களுக்கு ரிங்ஸு, இயரிங்ஸு, பெண்டன்ட் இது 3 வந்து கேஸ்டிங்கில் நீங்கள் பை பண்ணுறது பெட்டர் எப்போயுமே. ஸோ இது 2ம் தான் நான் வந்து சிட் ஸ்கீமில் வந்து பை பண்ணியிருக்கேன் இந்த டைம். அண்ட் வந்து எனக்கு ஓல்டு சில்வர்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய பேபிக்கு வந்து இந்த கொலுசும் வாங்கியிருந்தேன். அண்ட் அவனுக்கு வந்து இந்த கொலுசு இல்லாமல் இந்த ஃபஸ்ட் ஒனில் இருக்க அருணா கொடி அண்ட் செகண்ட் ஒனில் வந்து ஃபேன்சி கொலுசு எனக்காக வாங்கியிருந்தேன். இது 3மே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினேன். ஸோ வாங்க இதுக்கான பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நான் வாங்கின அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் 13,135 ரூபா. அண்ட் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 235 ரூபா. ஸோ ஜிஆர்டியில் நான் என்ன ஸ்கீம் போட்டேன் பார்த்திங்கன்னா 11 மந்த் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் தான். ஸோ நான் வந்து டோட்டலாக 11 மாதம் பே பண்ணியிருந்தேன். 10,000 ரூபா சீட்டு. ஸோ டோட்டலாக வந்து 1,10,000 ரூபா நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அதுக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருந்தது அப்படின்னா, டோட்டலாக எனக்கு 8 கிராம் 744 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருந்தது. ஆவரேஜ் ரேட் வந்து அவங்க எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோமோ அது டிவைடட் பை நம்ம எவ்வளோ கிராம் சேர்த்துருக்கோமோ, ஸோ அந்த வேல்யூ தான் வந்து ஆவரேஜ் ரேட்டாக வருது. ஸோ எனக்கு வந்து 12,580 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு கால்குலேஷனாக வந்தது. ஸோ இதனால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமுக்கு 555 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிது. ஸோ நான் என்ன பை பண்ணேன்னா, ஆல்ரெடி ஷோ பண்ணேன் இல்லையா, ஸோ பேபி செயின் ஒன்று அண்ட் டெய்லி வேர் இயரிங் ஒன்று. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண கிராம் வந்து 8 கிராம் 402 மில்லிகிராம் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ செயினுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 12,580 இன்ட்டு செயினோட கிராம் வந்து 6 கிராம் 010 மில்லிகிராம். ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,205 ரூபா வந்தது. ஸ்டட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட கிராம் வந்து 2.392. ஆக்சுவலாக இதோட வேஸ்டேஜ் வந்து 19.6. ஸோ இதுக்கு எப்படி வந்து நாங்கள் வேஸ்டேஜ் கவர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா 18% வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக கவர் ஆகும். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் வந்து என்ன ஆஃபராக கொடுத்துருந்தாங்கன்னா, வேஸ்டேஜில் வந்து 7.5% வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டட்டோட வேஸ்டேஜ் வந்து 19.6 இல்லையா, ஸோ 19.6 இருந்து உங்களுக்கு 7.5% வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா
7.5 டிவைடட் பை 100 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1.47% வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆடியில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட்டு இந்த வேஸ்டேஜில். அதாவது எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் இருந்தது இல்லையா, அதில் நம்மளுக்கு 1.47% வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அந்த கம்பளோட வேஸ்டேஜ் வந்து 19.6. அதில் நம்மளுக்கு சிட் ஸ்கீமில் 18% கவர் ஆகிடும். ப்ளஸ் இதில் நம்மளுக்கு இப்போ ஆடியில் எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்தாங்களே அதில் 1.47. ஸோ டோட்டலாக வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.13% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 0.13% வந்து எப்படி கால்குலேஷன்னா, நம்ம ஆல்ரெடி கோல்டோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 39 ருபீஸ் வரும். ஸோ அந்த கோல்டு ரேட்டோட இந்த 39 ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து செயின் அண்ட் ஸ்டெட்டோட வேல்யூ. இந்த அமௌண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். டோட்டலாக வந்து உங்களுக்கு 1,08,909 ரூபா வந்தது. ஆல்ரெடி நம்ம வந்து சிட் ஸ்கீமில் வந்து 1,10,000 பே பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பே பண்ண அமௌண்ட்லேருந்து நம்ம இப்போ ஆக்சுவலாக பை பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1,091 ருபீஸ் வந்து பேலன்ஸாக இருக்குது. ஸோ சில்வரில் வந்து நான் பேபிக்கு அர்னால் வாங்கியிருந்தேன். அது வந்து 36 கிராமு. அதோடைய அமௌண்ட் வந்து 8,512 ருபீஸ். அண்ட் பேபியோட கொலுசு வந்து 31 கிராமு. அதோடைய ரேட் வந்து 7,299. அண்ட் ஃபேன்சி கொலுசு எனக்காக வாங்கியிருந்தேன். அது வந்து 34 கிராமு. அதோடைய ரேட் வந்து 8,152 ருபீஸ். டோட்டலாக வந்து 23,963 ரூபா வந்தது. இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து 24,683 ரூபா வந்தது. இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு ஆடி ஆஃபராக வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ ஓல்டு சில்வர் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஜிஆர்டியில் வாங்கின என்னோடய பெரிய பையனோட கொலுசு தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அதோடைய கிராம் ஆக்சுவல் கிராம் வந்து 24 கிராம் வந்தது. அதில் அவங்க நெட் வெயிட் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா 18 கிராம் சம்திங் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க எவ்வளோ டிடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓன் மேக்கிங்காக இருந்தாலுமே 25% வந்து டிடக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் நான் வந்து அதர் ஷாப்பில் வாங்கின என்னோடய கொலுசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதோடைய ஆக்சுவல் வெயிட் வந்து 44 கிராம். அவங்க எடுத்துக்கிட்ட கிராம் வந்து 30 கிராம் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு 30% வந்து டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 35% டிடக்ஷன் பண்ணி எங்களுக்கு பில் போட்டிருந்தாங்க எஸ்டிமேஷன். நாங்கள் வந்து பார்கெயின் பண்ண பிறகு 5% கம்மி பண்ணாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஓல்டு சில்வரோட ரேட் வந்து 11,525க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ நியூவாக நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம ஓல்டு சில்வரோட வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13,156 ரூபா வந்து வந்தது. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம சிட்டில் பேலன்ஸ் இருந்தது இல்லையா 1,091 ருபீஸ், அது ப்ளஸ் இந்த ஸ்கீமில் நான் கிஃப்ட் எதுவும் வாங்கலை, அதுக்கு பதிலாக நான் சில்வர் வவுச்சராக வாங்கிட்டேன், அது 1,000 ருபீஸ். இது வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 11,065 வந்து நான் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். அண்ட் இதில் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 2% வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.